வெல்கம் டு அவர் மேத்ஸ் கிளாஸ். லாஸ்ட் மேத்ஸ் கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் செட்ஸில் மொத்தம் 6 டைப்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் டைப்ஸ்லாம் பார்க்குறோம். இப்போ 7th டைப் என்ன இருக்குன்னா யூனிவர்சல் செட். A universal set is a set which contains all the elements of all the sets under consideration and is usually denoted by capital U. யூனிவர்சல் செட்டை எப்படி டினோட் பண்ணுவோன்னா கேபிட்டல் யூன்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிவர்சல் செட்டுன்றது ஒரு செட்டு, அது கண்டைன்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த செட்ஸ். ஒரு 4 செட்டு 3 செட்டு 2 செட்டு எத்தனை செட்டு வேணால் எடுத்து கம்பேர் பண்ணலாம். அந்த செட்டை எடுத்து கம்பேர் பண்ணும்போது எல்லா செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட செட்டில் இருந்துச்சுன்னா அந்த செட்டு, அந்த பெரிய செட்டுக்கு பேர் வந்து யூனிவர்சல் செட்டு. இது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா பாருங்கள். கன்சிடர் A is equal to 1357, B is equal to 2468, C is equal to 2357, D is equal to 1235. மொத்தம் 4 செட்டு நான் எடுத்திருக்கேன். தென் கம்பேர் தீஸ் செட்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த 4 செட்டையும் நான் எது கூட கம்பேர் பண்ணுறேன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறேன். நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு தெரியும். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி நான் ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். ஹியர் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட்ஸ் ABCD. இங்கே இருக்குது பாருங்களா, ABCDன்னு மொத்தம் 4 செட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 4 செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இந்த ஒரு செட்டில் இருக்கும். இது ரொம்ப பெரிய செட், நேச்சுரல் நம்பர்ஸ், புரியுதுங்களா. இப்போ ஏவில் 1357 இருக்குது. அந்த 1357ன்றது இந்த செட்டில் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கும். பின்ற செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இந்த செட்டில் இருக்கும். 2468 இருக்கா, 2468 இதில் இருக்கும். அது 2357 இருக்கா, அதுவும் இதில் இருக்கும். டி இதில் வந்து 1235 இருக்குது, அதுவும் இதில் இருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 4 செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு எல்லாமே இந்த ஒரே செட்டில் இருக்குது. அப்போ இந்த ஒரு பெரிய செட்டுக்கு பேர் தான் யூனிவர்சல் செட், புரியுதுங்களா. ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட்ஸ் ABCD ஆர் ஆல்சோ த எலமெண்ட்ஸ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ். ABCDயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸில் எலமெண்ட்ஸாக இருக்குது. தேர்ஃபோர் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் கால்டு த யூனிவர்சல் செட் ஆஃப் த செட் ஆஃப் ABCD. ABCDன்ற அந்த 4 செட்டுக்கும் நேச்சுரல் நம்பர் வந்து ஒரு யூனிவர்சல் செட்டு. அப்போ யூனிவர்சல் செட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், அதில் கேபிட்டல் U. இந்த சம்மில் வந்து யூனிவர்சல் செட் என்ன, நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பருக்கு N. யூனிவர்சல் செட்டு வந்து நேச்சுரல் நம்பர், புரியுதுங்களா. இப்போ அதுக்கே செகண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இஃப் A is equal to எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர். ஏன்ற செட்டில் வந்து எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர்லாம் இருக்குது. இது 3மே பிளானட்ஸ் நமக்கு தெரியும். தென் த யூனிவர்சல் செட்டு U is equal to the set of all planets of solar system. சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டும் யூனிவர்சல் செட்டாக நம்ம கன்சிடர் பண்ணோன்னா இதில் இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்தில் இருக்க எல்லா பிளானட்ஸும் கன்சிடர் பண்ணும்போது இந்த எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர்லாம் அதில் எலமெண்ட்டாக தானே இருக்கும். அப்போ இந்த ஏன்ற செட்டுக்கு இந்த யூன்ற செட்டு ஒரு யூனிவர்சல் செட்டு. இந்த யூனிவர்சல் செட்டில் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸும் எடுத்துக்கிறாங்க, புரியுதுங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைப்பு, அதாவது சப்செட்டு. இதை யூஸ் பண்ணி தான் ரிமைனிங் டைப்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நல்லா கவனிச்சிக்கிங்க. சப்செட் லெட் A அண்ட் B be 2 செட்ஸ். நம்ம எப்பவுமே 2 செட்டை தான் கம்பேர் பண்ணுவோம். 2 செட்டை கம்பேர் பண்ணி அது சப்செட்டாக, ரெண்டும் சப்செட்டாக என்னன்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் A இஸ் ஆல்சோ an element of B, then A is called a subset of B. ஏவில் இருக்கக்கூடிய மொதல் செட் நம்ம எடுத்துருக்கோம்ல, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் பிலையும் எலமெண்ட்டாக இருக்கணும், பின்ற 2வது செட்லேயும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம A is called a subset of Bன்னு சொல்லுவோம். இதை எப்படி எழுதணும்னா சப்செட்டை A subset of B. இதை ரீட் பண்ணும்போது A is subset of Bன்னு ரீட் பண்ணும். A is a subset of Bன்னு ரீட் பண்ணும். சி மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டு அடியில் ஒரு கோடு போடணும். இந்த சிம்பிளுக்கு பேர் சப்செட். இது எப்படி ரீட் பண்ணணும்னா A is subset of B. A is a subset of B. அதாவது ஒரு எலமெண்ட் வந்து A is subset of Bன்னு வந்துச்சுன்னா, ஏவில் இருக்க ஒரு எலமெண்ட் வந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் எதுலேயும் இருக்கும், பிலையும் இருக்கும், புரியுதுங்களா. இப்போ பாருங்கள், இஃப் A is not a subset of B. ஏவும் பியும் சப்செட்டாக இல்லை, ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பியில் இல்லை, ஒரு எலமெண்ட் இல்லைன்னா கூட அது சப்செட் கிடையாது. தென் we write
A is not a subset of B. இது எப்படி ரீட் பண்ணணும்னா A is not a subset of B ன்னு ரீட் பண்ணணும். இந்த சப்செட் சிம்பிளை போட்டு அடிச்சு விட்டுணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இஃப் A is subset of B, ஏவும் பியும் சப்செட்டாக இருந்துச்சுன்னா தென் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து இஸ் லெஸ் than or equal to நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி. பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை விட கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும், லெஸ் than or equal to. புரியுதுங்களா? இதான் ஒரு முக்கியமான 1 மார்க் கேட்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்செட்டுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் புரியலன்னா கூட இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். சப்செட்டுக்கு இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செட்டில் வந்து 1ன்னு ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. இந்த செகண்ட் செட்டில் வந்து 1 2 3ன்னு மொத்தம் 3 எலமெண்ட் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இதை ஏன்னு ஒரு செட்டுன்னு நினச்சிங்க, இதை பின்னு நினச்சிங்க. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பியில் இருக்கணும்ல. அப்போ ஏவில் வந்து 1 இருக்குது, அதே எலமெண்ட்டு பியில் இருக்கா? இப்போ இந்த செட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் செகண்ட் செட்டில் இருக்குது. அப்போ இது சப்செட். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 2, 4ன்னு ஃபஸ்ட்டு செட் எடுத்துக்கிறோம். செகண்ட் செட்டில் வந்து 1 2 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுங்க, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் பாருங்கள், ஃபஸ்ட் செட்டில் இருக்கக்கூடிய 4 வந்து இந்த செகண்ட் செட்டில் இல்லை. அப்போ எல்லா எலமெண்ட்டுமே இருந்தால் தான் அது சப்செட்டு. இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே செகண்ட் செட்லேயும் இருந்தால் தான் அது சப்செட்டு. ஆனால் இங்கே வந்து இந்த 4 இருக்குது, இங்கே இல்லை. அதனால் இட் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு செட்டோட சப்செட்டு இது கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.6, இன்சர்ட் த அப்ராப்ரியேட் சிம்பிள் சப்செட் ஆர் நாட் அ சப்செட் இன் ஈச் blank டு மேக் எ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டுத்துக்கும் இந்த டேஷ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டேஷில் வந்து சப்செட் வருமா நாட் அ சப்செட் வருமா நம்ம எழுதணும். இதை வந்து 1 மார்க்கில் கேட்டால் நீங்கள் எப்படியே எழுதலாம் ஆன்சரு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டு செகண்ட் செட்டு கம்பேர் பண்ணுங்கள். 10 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 20 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 30 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே 3 எலமெண்ட் தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்டுமே இந்த செகண்ட் செட்டில் இருக்குது. அப்போ எல்லா எலமெண்ட்டுமே செகண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா இது சப்செட்னு நம்ம சொல்லுவோமா? அப்போ சப்செட் சிம்பிள் சி மாதிரி போட்டு அடியில் ஒரு கோடு. நெக்ஸ்ட்டு பிக்யூஆர்னு இருக்குது பார்த்தீங்களா? பிக்யூஆர் இது செகண்ட் செட் வந்து WXYZன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்து பாருங்கள், பின்ற எலமெண்ட் வந்து இந்த செகண்ட் செட்டில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ ஒரு எலமெண்ட் இல்லைனாலே அது வந்து என்னது சப்செட்டு கிடையாது. அப்போ பிக்யூஆர் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் செகண்ட் செட் WXYZ. புரியுதுங்களா? இது வந்து 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதணும். சின்ஸ் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு செட் 10 20 30 இஸ் ஆல்சோ an element of 10 20 30 40. ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் செகண்ட் செட்டில் இருக்குது. அதனால் we get 10 20 30 is a subset of செகண்ட் செட்டு 10 20 30 40. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், BQR அது வந்து WXYZ சப்செட்டான்னு செக் பண்ணுறோம். சின்ஸ் த எலமெண்ட் B, ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், B belongs to BQR. Bன்ற இந்த எலமெண்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கா? B belongs to BQR. பட் அந்த Bன்ற இந்த எலமெண்ட் செகண்ட் செட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். இதில் வந்து செகண்ட் செட்டில் Bன்ற எலமெண்ட் இல்லை. பட் B does not belongs to WXYZ ஷோஸ். இப்போ வந்து இதில் ஒரு எலமெண்ட், இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே இங்கேயும் இருக்கணும், செகண்ட் செட்லேயும் இருக்கணும். ஒரு எலமெண்ட் இல்லைன்னா கூட அது என்ன கிடையாது, சப்செட் கிடையாது. அப்போ B வந்து இது ஃபஸ்ட்டு செட்டில் இருக்குது, செகண்ட் செட்டில் இல்லை. அப்போ இது வந்து சப்செட்டு கிடையாது, விச் இஸ் நாட் அ சப்செட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 1.7 பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நோட் பார்த்துடலாம். இஃப் A இஸ் சப்செட் ஆஃப் B அண்ட் B இஸ் சப்செட் ஆஃப் A, ஏவோட சப்செட்டு வந்து B, ஏவில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் Bயில் இருக்குது. அதே மாதிரி Bயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் ஏவில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா தென் A இஸ் ஈக்குவல் டு B. அப்போ அந்த ஏவும் பியும் எப்படி தான் இருக்கும், ஈக்குவல் செட்ஸாக இருக்கும். இது வந்து மொதல் கண்டிஷன், 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கண்டிஷன், எம்டி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். ஒவ்வொரு செட்டுக்கும் எம்டி செட்டு ஒரு சப்செட்டு. ஒவ்வொரு எந்த செட்டு நம்ம எடுத்து எழுதினாலும்
அதுக்கு ஒரு சப்செட் என்னன்னா எம்டி செட்டு ஒரு சப்செட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் பாருங்கள். எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ஒவ்வொரு செட்டுக்கும் அந்த செட்டே ஒரு சப்செட்டு. அதாவது இப்போ ஏ வந்து 2,3ன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு சப்செட் வந்து எம்டி செட்டு வரும், அந்த செட்டே வரும். 2,3ன்ற அந்த செட்டே அதுக்கு ஒரு சப்செட்டு. புரியுதுங்களா? இந்த 3 கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம சப்செட்ஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.7 என்ன இருக்குன்னா, ரைட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி. ஏன்னு ஒரு செட் இருக்குது, அதில் ஏ பின்னு 2 எலமெண்ட் இருக்குது. இந்த 2 எலமெண்ட் இருக்கக்கூடிய இந்த செட்டுக்கு சப்செட்ஸ் எழுதணும். சப்செட்ஸ் இப்போ நம்ம கண்டிஷன் பார்த்தோம். எந்த ஒரு செட்டுக்கும் எம்டி செட்டு ஒரு சப்செட்டு, சப்செட்ஸ் ஆஃப் ஏஆர் அப்படின்னு எழுதிட்டு எம்டி செட்டு ஒரு சப்செட்டா, அதுக்கப்புறம் அந்த செட்டே ஒரு சப்செட்டு நம்ம சொன்னோமா. 2 கண்டிஷன் பார்த்தோம். எம்டி செட்டு ஒரு சப்செட்டு, அந்த செட்டே ஒரு சப்செட்டு. இப்போ ஏ கமா பி, இப்போ 2 சப்செட் எழுதிட்டோம். எம்டி செட்டு ஒரு சப்செட்டு, அந்த செட்டே ஒரு சப்செட்டு. நெக்ஸ்ட்டு இன்னும் 2 சப்செட்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் தனித்தனியாக செட் ப்ராக்கெட்டில் எடுத்து எழுதணும். அது என்னென்னா ஸ்மால் ஏ, இது ஒரு செட் ப்ராக்கெட்டில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த பின்னு இன்னொரு எலமெண்ட் இருக்கா, அதை ஒரு செட் ப்ராக்கெட்டில் எடுத்து எழுதணும். அவ்வளோதான். இதுக்கு மொத்தம் 2 எலமெண்ட் இருக்குது. இதுக்கு எத்தனை சப்செட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 சப்செட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்க்கலாம்.